நடைபெறுது. அது யாரோட தலைமைன்னு கேட்டா, கடந்த 5 வருஷமா 4.5 வருஷமா ஊழல் 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 நடந்த ஒரு மாநாட்சியுடைய மேயர் தலைமையில, திமுக மேயர் தலைமையில கோவை மாநாட்சி கூட்டம் நடக்குது. அது தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக என்ன கேட்கிறோம் அப்படின்னா, புதிதாக பொறுப்பேற்றுள்ள இந்த அரசு இந்த கோவை மாநகராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் நடந்த ஊழல்கள் பணிகளை ஒரு சிறப்பு குழு போட்டு கண்டிப்பாக ஒரு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும்ங்கிறதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. அது ஏன் அப்படின்னா, கோவை வாழ் மக்கள் தன்னுடைய ரத்தத்தை வேறுவையாக சென்று மாநகராட்சிக்கு வரி கட்டின பணத்துல பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துக்கிறது எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில இப்ப புதுசா வந்திருக்கிற அரசு, அதாவது தீய சக்தியை விரட்டுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. தீய சக்தியை விரட்டுன்னு சொல்லிட்டு தூய சக்தியை சேர்ந்துட்டு கோவையில் ஒரு நாச சக்தியா உருவாயிரும். ஏன்னா இந்த மேயரை வச்சுட்டு ஒரு மாமன்ற கூட்டம் நடத்தி வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக கோவை மாநகர மக்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பா நடக்காது. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வெறும் போட்டோ ஷூட் மட்டுமே இந்த கோவை மாநகரத்தில் நடத்திட்டு இருந்தது. அது இன்னும் இருக்கக்கூடாதுங்கிற எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவைக்கு நல்ல திட்டங்கள் எதுவுமே இது வரைக்கும் வரல. அதாவது ஒரு தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ ரயில் போச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவு இன்டெகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தோம். ஆனால் எடப்பாடியார் வேல்மணி மூலியமா நிறைய வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தோம். அதையும் அறவாசி வேலை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம், அதையும் பூட்டிட்டாங்க, மூடுதலை கண்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா உணவகம், இதெல்லாம் மக்களுக்கு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய அம்மா உணவகங்கள் பார்த்தா சரியான ஒரு பராமரிப்பு இல்லாம பெருக்கா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தா பெருக்கா ஓடி இருக்கு. அந்த லட்சணத்தை தான் இன்னைக்கு அம்மா உணவுகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். இந்த புதிதாக ஏற்றிருக்க அரசு கடந்த, அதாவது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி பல 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டர் எல்லாம் அவசர காலத்தில் பணி செய்யாமலேயே நடந்த பில்லெல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி தகவலை சொல்றாங்க. அது அதோட உண்மைத்தன்மை கண்டிப்பாக ஒரு சிறப்பு விசாரணை குழு போட்டு, இந்த ரோடு வேலை நடந்ததுல தரம் சரியில்லாம இருக்குது. அதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் சும்மா ஒரு 10 100 இல்லைங்க, 200 300 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி ரோடு போட்டிருக்காங்க. போட்ட ரோட்டையே போட்டு பில் எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருடைய பணம்? கோவை வாழ் மக்கள் பண்ண வரி பணம். அதனால புதுசாக வந்திருக்கிற அரசு இந்த கோவை மாநகரில் நடந்த ஊழலை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதே மாதிரி எவ்வளவு கை ஊழல் பண்றீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 170 கோடி ரூபாங்க, 1 2 இல்ல. அதாவது தனியாருக்கு குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு அதாவது தகுதியே இல்லாத ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா குப்பைக்கு 170 கோடி செலவு பண்ணி குப்பை எடுக்கிறாங்க. ஆனா எங்கேயாச்சும் மாநகராட்சி பகுதியில் குப்பையை ஒழுங்கு எடுக்கிறாங்களா? இல்ல வண்டி உட்பட வச்சிருக்காங்களா? ஒவ்வொரு வார்டிலும் 3 வண்டி 4 வண்டி ஒர்க் ஷாப் நிற்குது. இன்ன வண்டியில ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வர்றதில்லை. அந்த இடத்துல தான் இந்த மாநகராட்சி நடத்திருக்கு. அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெள்ளலூர்ல 74 லட்சத்துக்கு தீ குடிச்சாங்க. அது மாதிரி பல 100 கோடி ரூபாயை இந்த ரோடு போட்டதுல மோசடி நடந்திருக்கு. இது கண்டிப்பா விசாரணை செய்ய எங்களுடைய கோரிக்கைங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஜியோ நம்பர் 152 ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்முடைய துப்புரவு பணியாளர்கள், நம்முடைய மாநகராட்சியுடைய இதயமாக விளங்கக்கூடிய நம்முடைய துப்புரவு பணியாளர்கள், அவங்கதான் நம்முடைய மாநகர தூய்மையா வச்சுக்கிறாங்க. அப்பேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாரிசு கூட, அவங்க அப்பா அம்மா இருந்தா வாரிசு கூட வேலை கிடைக்காம சொல்லி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஎஃப்எஸ் ஃபண்ட் மாசம் பிடிக்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆனா கைக்கு வரும், பென்ஷன் தான் கொடுக்கறது இல்லை. அந்த பணத்தையாவது நேரத்துக்கு கொடுத்தா மாசம் 4000 5000 10,000 அவங்க சம்பளத்தை கொடுத்த பணத்தை ரிட்டையர் கொடுக்கறதுக்கு ஏன் லேட் பண்றீங்க? அதெல்லாம் கண்டிப்பா இந்த அரசு செவி சாய்ச்சி அவங்க உடனே கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருஷம் அதே மாதிரி முக்கியமான ஒண்ணுங்க, கடந்த திமுக ஆட்சியில வருஷம் வீட்டு வரி ஏற்றதுக்கு ஒரு ஜியோ போட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கா நடைமுறையில் இருக்குது. இந்த புதிதாக வந்துட்டு இந்த அரசு கண்டிப்பாக இந்த வருஷம் வீட்டு வரி உயர்வை ரத்து செய்யணுங்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற முதல் கோரிக்கை வச்சுக்கிறோம். மீண்டும் சொல்றோம், இந்த கோவை மாநகராட்சியை இந்த திமுக தீய சக்தி மேயரை இந்த தூய சக்தி கூட சேர்ந்து நாச சக்தியா மாறாம ஒரு நல்ல கோவை வாழ் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரணுங்கிற எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோரிக்கை. அதற்காக கோவை வாழ் மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்றும் கொண்டு தான் இருப்போம்.